ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு வார்த்தைகளால சொன்னால் போராது, உண்மையான ஹிருதயம் அப்படி நினைக்கப்பட வேண்டும். மேலாக சொன்னா போராது, ஹிருதயபூர்வமான வார்த்தைகளாக அது அமைத்திருக்கப்பட வேண்டும். ஒரு 4 வருஷம் முன்னாடி இந்த வாசுமாமா கூப்பிட்டுருந்தாரு என்ன, இங்க சாயங்கால வேளையில பஞ்சாங்க படங்கள்லாம் வாசிச்சுட்டு சமயபுரம் மாரியம்மனுடைய மகிமைகள் எல்லாம் சொன்னேன். அம்பாள்னா எப்படி, எல்லாரும் ஏதோ கோயிலுக்கு போட்டு வர்றாரு ஆறு அப்படிங்கிறத ஏதோ நவகிரகத்தை மாத்திரம் சொன்னா போனா போறாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஜோசிய சத்தியம் கரெக்டா இருக்கணும். அதுதான் தப்பு கிப்பு பண்ணிவிட்டா கோணமனா பண்ணிவிட்டா அந்த பலனும் கோணமனால் ஆயிடும். நீங்க ஜோசியம் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக தான் கலிபுருஷன் என்ன பண்ணிட்டா, ஜோசியத்தை அழிக்கிற மாதிரி எப்ப வேண்டாலும் அன்னைக்கு குழந்தைய கொடுக்கறாப்புல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார். டாக்டர் போய் பொண்ணை காண்பிச்சா அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, திருவாதிரையில வேணுமா, புனர்பூசத்துல வேணுமா, பூசத்துல வேணுமா, எப்ப வேணும்னு சொல்லுங்க, குழந்தைய கையில கொடுத்து விடுறேங்கிற. அப்ப உண்மையாவே அது பிரசவிக்க வேண்டிய காலம் எது, அந்த பிரசவத்தும் போது அந்த டயத்துலதான் அந்த லக்னத்துலதான் அந்த குழந்தை இந்த பூமியை தொடணும்னு எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் அந்த ஜோசியம் சரியா இருக்கும். இப்ப எல்லாம் மாறுதல் அடைந்து கலிபுருஷன் என்ன பண்றான், அதெல்லாம் சரியா பண்ண விடாம இதெல்லாம் ஆச்சாரமா இருந்து 10 பாத்திரங்கள்லாம் கரெக்டா தொட்டுண்டு, ஆமா 10 தொட்டா உடனே கையெழுமிண்டு. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இந்த பக்கம் இடதுகினால குழம்பு எடுத்துக்கிறா, வலதுகினால ரிமோட்டா போடுறா, எல்லாம் பண்றான். 10 பைசா எல்லாமே தெரியாத போயிடுச்சு ஜனங்களுக்கு. நாளா இந்த ஆச்சாரம்ங்கிறது அழிஞ்சின்றே வருது, நமக்கு தெரியாமலே அழிஞ்சின்றே வருது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆச்சார பிரபவோ தர்ம. ஆச்சாரமா இருந்த நல்லா சுத்தமா ஸ்நானம் பண்ணி கொடியிலேருந்து வேஷ்டி எடுத்து கட்டின்னு சிவ பூஜை பண்ணினா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதே ஒரு விழுப்பு வேஷ்டி கட்டின்னு சிவ பூஜை பண்ணினா என்னமோ மாதிரி இருக்கும், எதையோ இழந்தா மாதிரி இருக்கும். ஆச்சாரத்தோட பண்ணினாதான் அது சபலமான பலத்தை கொடுக்கும். மேல ஒரு 10 நிமிஷம் நல்ல விஷயங்களை சொல்லுவோம். பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல சூரிய வம்சங்களை முழுக்க வர்ணிச்சுட்டே வர. அப்புறம் சூரிய வம்சத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சந்திர வம்சத்தை முழுக்க வர்ணிச்சுட்டே வர. சூரிய வம்சம் சந்திர வம்சம் எல்லாம் வர்ணிச்சுட்டு கிருஷ்ணனை பத்தி சொல்லும் பொழுது கடைசியில நவமஸ்கந்தத்தினுடைய கடைசியில ஒரு 4 ஸ்லோகத்துல யஸ்யானனம் மகர குண்டல அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணன் இப்படி பிறந்தான், கடைசியில ஸ்வதாமா தன்னுடைய வைகுண்டம் போனான்னு 4 ஸ்லோகத்துல முடிச்சுட்டார். அப்பதான் சொன்னார் அவர், கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோம சூரியயோ. சூரிய வம்சத்தையும் சோம வம்சத்தையும் விஸ்தாரமா சொன்னேன். எங்க குடும்பத்தை ரட்சிச்ச கிருஷ்ணன் கதையை சின்னதா 4 ஸ்லோகத்துல குறிச்சுட்டேலே, விஸ்தாரமா நீங்க சொல்ல வேண்டாமோ? அதுக்காக தானே நாங்க இத்தனை நாள கதை கேட்டு இருக்கோம் பரீட்சித்து. அப்பதான் அவர் சொல்றார், அப்பா நீ இந்த மாதிரி உன் மனசுலேருந்து அந்த வெளியில வரணுங்கிறதுக்காக தான் அதை நிறுத்தி சொன்னேன், இனிமே விஸ்தாரமா சொல்றேன். அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமா தசமஸ்கந்தத்துல சொல்றான். அதுல ஒரு ராஜா ஷரியாதி அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ஷரியாதிங்கிற ராஜா என்ன பண்றான், வனபோஜனம், காட்டுல போய் சாப்பிடணும். ஆத்திலேயே சாப்பிட்டு இருக்க வேண்டாம், ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு காட்டுல போய் எல்லாருமா சேர்ந்து நின்றுண்டு. இங்கெல்லாம் ஆடி 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்னைக்கு கிட்ட கிடக்கிற நதிக்கு குழந்தைகள்லாம் சப்பர தட்டின்னு ஒண்ணு பண்ணி கையால இப்படி கரைன்னு இழுத்துன்னு போவா. கிராமத்துல வழக்கப்பட்டவளுக்கு தெரியும். ஆமா, பின்னாடியே மாட்டு வண்டியில புளிஞ்சான், தயிரிஞ்சான், கருடா இது மாதிரியான வஸ்துக்கள்லாம் மாட்டு வண்டியில வரும். அதை கரைன்னு இழுத்துன்னு போய் அந்த காவேரி கரையில கொண்டு போய் அந்த சப்பர தட்டியை வச்சு ரதோத்சவம், இது ஒரு குட்டி ரதோத்சவம். எவ்வளவு அழகா இருந்த பாரத தேசம். குழந்தைகளுக்கு குட்டியா இருக்கும் போதே தெய்வ பக்திய வளர்த்த பாரத தேசம் நம்ம தேசம். இன்னைக்கு நம்ம பிறக்கிறதேவே பெரிய கம்ப்யூட்டரை உட்காந்து வச்சு கொடுத்து உட்காந்து வைக்கிறோம். இதுல பாரு, இதுதான் எல்லா உலகமும் உனக்கு தெரியும். அந்த காலத்துல ரதத்துல முருகனை வச்சு, குருவாயூரப்பனை வச்சு, சிவனை வச்சு, மகாவிஷ்ணுவை வச்சு, சப்பர தட்டியில கலர் பேப்பராலெல்லாம் ஒரு தாமரை பூனால
கட் பண்ணி அப்படியே ஒட்டி அதை பிசின் பண்ணி அது மேல அதெல்லாம் ஒட்டி அலங்காரம் பண்ணி யாராத்து தேர் நன்னா இருக்குன்னு அக்ரஹாரத்துல ஒரு போட்டி நடக்கும். விவாத்து தேர் நன்னா இருக்கா, அவாத்து தேர் இந்த வருஷம் அவாத்துல நன்னா, போன வருஷம் அவாத்துல நன்னா இருக்குன்னு விட்டா இந்த வருஷம் நம்மாத்து தேர் தான் நன்னா இருக்கணும்னு 15 நாள் முன்னாடியே பேப்பர்லாம் வாங்கி ஒட்டிக்கிட்டு அதை பளிச்சு பண்ணி அப்படிலாம் ரதோத்சவம். அப்படி இதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம் இப்ப யோசிக்கிறதே தெரியுது. குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை க்ஷணே ஊட்டினார்கள் பெரியோர்கள். இப்ப நமக்கு அப்படி இல்லை. பெரிய பெரிய ஸ்கூல், பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, இந்த ஒரு H1B விசா, இதை பத்தி தான் நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி நம்ம எல்லாம் வளர்க்கிறோம். புரியுதா? அப்ப எல்லாரும் அங்க போய் அங்க சுவாமிக்கு பூஜை பண்ணி, இந்த தேருக்குள்ள இருக்கிற குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணி அவாவாத்துல கொண்டு வந்து வச்சிருக்கா. பத்தியில எல்லா ராத்து குழந்தைகளும் நிறைய சப்பரத்தட்டியோட வரும். அவாவாத்து சாதத்தை அந்த கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருமா அங்க உட்காந்து சாப்பிடுவா. காவேரியில கை அலம்பிப்பா. குழந்தையெல்லாம் இந்த பக்கம் விளையாடும், இந்த பக்கம் புருஷாலாம் பேசிட்டு இருப்பா, அந்த பக்கம் பொம்மநாட்டி எல்லாம் பேசிட்டு இருப்பா. எத்தனை சுபிக்ஷமான ஒரு பாரத தேசம் பாருங்க இல்லையா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே நம்ம எல்லாம் டவுனுக்கு வந்திருக்கோம். என் உள்பட சொல்றேன், நான் உங்களை சொல்லல, என் உள்பட சொல்றேன். நான் வாஸ்துமாவே நல்ல பிராமணனா இருந்திருப்பேனே, அகில சேங்காயில் விடுத்துல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு ப்ராப்பர்ட்டி வந்தேன்னு சொல்லுங்கள. அதனால எதுக்கு சொல்ல வர, அப்படி இருந்த பாரத தேசம் நம்ம ஊர். அந்த சரியாதி வனபோஜனை ஏற்பாடு பண்ணினான். சைன்யங்களோட நேர போனான் வனபோஜனத்துக்கு. 2-3 நாள் அங்க தங்கி ராஜா தங்கரானா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி மகாபரிவா யாத்திரை நடந்து வரும்போது 1 மாசம் முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் கிளீன் பண்ணி அவருக்கு வேண்டிய தீர்த்தம் கொட்டா எல்லாம் போட்டுவா. பூமியிலேருந்து ஜலம் இதெல்லாம் கொண்டு வருவா. அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் ஆச்சாரியால் அந்த இடத்துல உட்காந்து வைக்கிற வழக்கம் பழைய காலங்கள்ல. அது போல ராஜா வரான்னு முன்கோடியே செப்பனிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டா. குழந்தை எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. சரியாதிங்கிற ராஜாக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு சுகன்யான்னு பேரு. அந்த சுகன்யாங்கிற பொண்ணு விளையாடிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில ஒரு கிலோமீட்டர் தள்ளி நேர போனால் ஒரு பெரிய புதர் தெரிஞ்சது. இந்த புதருக்கு நடுப்புல ஏதோ லைட்டு மாதிரி, பூனக்கண் மாதிரி பளிச்சுன்னு ஏதோ ஒண்ணு தெரியறது. என்ன பண்ணினா நேர போனால் கிட்டக்க இருக்கிற முள்ள எடுத்து ஒரு பக்க பளிச்சுன்னு இருக்கிற கல்ல ஒரு குத்தினால் தாரியமா ஜலம் கொட்டுறது. அந்த பொண்ணு சும்மா இருக்கக்கூடாதோ, விளையாட்டு பருவம். அதனாலதான் குழந்தைகள் பண்றது ரைட்டா தப்பான்னு தெரிஞ்சு கொள்ளும் வரையில் அப்பா அம்மா கண்காணிப்பிலேயே இருக்கப்பட வேண்டும். அதுவே உருண்டு அதுவே பெறலட்டுன்னு வெளிநாடு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல அப்படி இருக்க மாட்டார். பழைய காலத்துலலாம் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகும் வரையில் ஒரு நாள் இரவு கூட அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவர்கள் படுத்து கொண்டதில்லை. எல்லாரும் கிராமத்துல பார்த்தே. ஏன்னா ராத்திரி 9 மணி ஆனா பெரியவன் எங்க இருக்கான், சின்னவன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கா, இவன் எங்க இருக்கா, எல்லாரும் அப்படி கூடத்துல வரிசையா, புருஷாலாம் அந்த பக்கம், ஸ்திரீகள்லாம் இந்த பக்கம் அப்படி வரிசையா ஃபேனை போட்டுன்னு படுத்துன்னு ஒரு நாள் ஒரு இரவு கூட அப்பா அம்மாவை பிரிஞ்சிட்டதே கிடையாது. கலிபுருஷன் என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் பிரிச்சு விட்டான். அங்கங்க ஹாஸ்டல் உண்டாக்கி அப்பா அம்மாவெல்லாம், அதுக்கு பக்தியும் போயிடுது, அன்பும் போயிடுது, பாசமும் போயிடுது. குழந்தைக்கு ராத்திரி தூக்கம் இல்லைன்னா, ஏண்டா குழந்தை தூக்கம் இல்லைன்னு அம்மா மடியில போட்டுன்னு தடவி கொடுத்தா வளர்த்தாலே. ஏனால் அம்மா வருஷம் மாதிரி சாதத்தன்னைக்கு அழுதுண்டே சாதம் பண்ணுவான் இல்லையா? அந்த பாசம் எல்லாம் கிடைக்கல அந்த குழந்தைகளுக்கு. ஹாஸ்டல்ல தானே வளர்றது. அதனால அதுக்கு அப்பா அம்மா பக்தியும் இல்லை, பிரியமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இந்த உலகத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே 2 வயசுலயே கொண்டு ஸ்கூல்ல தள்ளணும்னா நல்லா நினைக்கிறேன் இல்லையா? 5 வயசு வரையில் அந்த ஹிருதய புஷ்பம் மலர்றது. அந்த ஹிருதய புஷ்பம் மலர்ற வரையில் அது ராஜாவா வளர்க்கப்பட வேண்டாமோ அந்த குழந்தைகளை. பிரெயினோ பிரெயின், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு ஏக கிளாஸ தண்டையில போட்டு உருட்டி இந்த குழந்தை அப்பாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம், எங்கேயாவது போய் ஒரு ஆசனத்துல போய் உட்காந்துட்டா தேவையில்லைன்னு தோன்றது அந்த குழந்தைகளுக்கு. அப்படி பண்ணினது நாம் தான், அவா யாரும் பண்ணல, நம்மளே தான் அந்த மாதிரி
பொது சொல்றேன், 5 வயசு வரையில் குழந்தைகளை எந்த நிர்பந்தமும் படுத்தாதீர்கள். ராஜவத் பஞ்சவருஷாணி, ராஜாக்கள் மாதிரி 5 வயசு. என்ன இந்த ஹிருதய தாமரை நன்னா மலரும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மண்டலங்கள், ராசி மண்டலங்கள்லாம் கரெக்டா செட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வரும் உடம்புக்கு. இந்த குழந்தை ஒரு கண்ணை குத்தி ரத்தம் வந்துட்டுன்னு உடனே இன்னொரு கண்ணை குத்தினாள், அந்த கண்ணில இருந்து தாரியமா ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடும். ஒரே தெரியா ரத்தம் வழியறதே அப்படின்னு நினைச்சுன்னு வருத்தப்பட்டார்கள். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணது, சத்தம் போடாம இங்க இடத்துக்கு பழையபடி அந்த ஒத்தையடி பாதையிலேயே திரும்பி ஓடி வந்து இந்த குழந்தைகளாக அது விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. அது என்னன்னா, அது ஏதோ இல்லை, அந்த அந்த காட்டுக்குள்ளார அந்த செடிகளுக்கு நடுப்புல ஒரு ரிஷி உட்கார்ந்து தபஸ் பண்றார். அவர் ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அது தெரியல அவளுக்கு. அவருக்கு கண்ணு மாத்திரம்தான் வெளியில தெரியுது. அந்த கண்ணு ஏதோ ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சது. அதனால அவர் குத்தி விளையாடினாள். குத்திரத்துல கண்ணிலேருந்து தாரியமா ரத்தம் கொட்டைன உடனே அந்த சமாதி லயத்துல இருந்த செவன மகரிஷிக்கு உணர்வு வந்தது. பழையபடி அவர் தன் நிலைக்கு வந்தார். தன் நிலைக்கு வந்த உடனே கண்ணை முழிச்சு யாரு கண்ணை குத்தினான்னு பார்ப்போம் இப்படி பார்க்கிறார். கண்ணே தெரியல, 2 கண்ணும் தெரியல. அவர் பார்த்தார், இந்த மாதிரி தபஸ்விகள்லாம் தபஸ் பண்ணும்போது அவருடைய தபஸுக்கு இடைஞ்சல் வராமல் க்ஷத்ரியனா உள்ள ராஜா ரட்சிக்கணும், அவனே ரட்சிக்கல. அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதனால இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சிரமம் ஏற்படட்டும்னு ஒரு சபிச்சுட்டார். அவரை சபிச்சதுனாலே ஜனங்களுக்கு ஜலமல விசர்ஜனம் எல்லாம் வெளியில போக முடியாமல் அப்படியே உடம்பு முழுக்க தேங்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, இன்னும் ரிசர்ச் பண்ணி சொல்லலாம். இந்த மயிர்காம்புக்கு ஓட்ட வழியா வாயு சஞ்சரிக்க உள்ள போக ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளார சிறுநீர்ல சுரக்க ஆரம்பிச்சு விடும். பாஞ்சபூதிகமான சரீரம் தானே. ஆமா, சிவன் சார் மாதிரி இருக்க முடியுமா நம்மளால? நான் சிவன் சாரை போய் பார்த்திருக்கேன். அவன் இந்த வெயில கம்பளியை போத்தின்னு இருப்பார் சிவன் சார். அந்த கம்பளியை நகைத்திட்டு அவர் உடம்பு இப்படி தடவினேன்னா வேர்க்காது. ஏன்னா அவர் ஜலமே குடிக்கல, எதுவுமே அப்படி இருந்தார். காத்தையே ஆகாரமாக அப்படி இருந்தவர். அதனால ஜலமல விசர்ஜனம் எல்லாம் கிடைக்கலன்னு, ஒன்னும் வெளியில போகலன்னு உடனே ஜனங்களுக்கு எல்லாம் வயிறு வீங்கி அப்படியே இன்னொரு 1 மணி நேரத்துல எல்லாரும் செத்து போயிடுவாங்கிற நிலை வந்துடுச்சு. எல்லாரும் ஏன்டா வனபோஜனத்துக்கு ஆயிடுச்சுன்னு வந்தோம், நம்ம இப்படி ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோமே, என்ன தப்பு நடந்தது, யார் ஏதாவது தப்பு பண்ணிருக்காளான்னு ஒத்துத்தரா கூப்பிட்டு விசாரிச்சா ஒத்துரும் நான் தப்பு பண்ணலைங்கிறார். மந்திரிகளை கூப்பிட்டு கேட்டார்கள், மற்றவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ஒத்துரும் நாங்க தப்பு பண்ணலைங்கிறார். விளையாடிண்டே இருக்கக்கூடிய சுகன்யாவை கூப்பிட்டுன்னு வந்து, சுகன்யா நீ ஏதாவது தப்பு பண்ணினியா, ஜனங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்திருக்கு, என்ன பண்ணினேன்னா சுகன்யா உண்மையை சொல்லிவிட்டாள். ஏதோ ஒண்ணு கண்ணு தெரிஞ்சது, முள்ள எடுத்து குத்தினேன். இன்னொரு இடத்துல ஒண்ணு தெரிஞ்சது, அதை குத்தினேன், அதுல இருந்து ரத்தம் குட்டித்து, அதனால ஏதோ ஜனங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கலாம். அட பாவமே, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டாமோ? சரி வா போவோம்னு அவர் சொல்ல, அவர் முதல்ல ஓடுறாள், பின்னாடியே ராஜா ஓடுறான். அந்த ஒத்தையடி பாதை வழியாக நேர போய் அங்க இருக்கக்கூடிய காட்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டு எடுத்து பார்த்தா செவன மகரிஷி கண்ணிலேருந்து தாரியமா ஜலத்தை கொட்டின்னு அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த சரியாதி ராஜா என்ன பண்ணினான், போனான், பிரதட்சணம் பண்ணான், நமஸ்காரம் பண்ணினான். என்ன மன்னிச்சுக்கணும், என் பொண்ணும் தப்பாக பண்ணிவிட்டாள், கண்ணை குத்திவிட்டாள். அவர் சொன்னார், சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களையும் முக்கியமான இந்திரியம் எதுன்னா கண்ணு. கண்ணு நன்னா தெரிஞ்சாதான் உட்கார முடியும், ஏந்திருக்க முடியும், சாப்பிட முடியும். இப்ப இலைகள்லயே பரமாறி இருக்கான்னா என்ன வச்சிருக்கான்னு கண்ணு தெரிஞ்சாதானே தெரியும் இல்லையா? அதனால சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், கண்ணு ரொம்ப முக்கியம்பா. என் கண்ணையே பொண்ணும் பண்ணிவிட்டா, இப்ப எனக்கு கண்ணு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கே தெரியல.
ராஜா சொன்னா இதுக்கு எந்த கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம்னு தெரியல, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, ஜலமல விசர்ஜனம் இல்லாம நீங்க தான் அந்த ஜனங்களுடைய கஷ்டங்கள்லாம் போக்கணும். அவர் சொன்னார், ஒன்னும் தப்பு இல்லை, எல்லாரையும் நன்னா ஆக்கிவிடுவேன், என்கிட்ட தபஸ் இருக்கு, என்னால பண்ண முடியும். ஆனா இப்ப எனக்கு கண்ணு தெரியாது போயிடுது, இனிமே எங்க காரியத்தை நானே செய்ய முடியாது, எனக்கு யாராவது பணிவிடை செஞ்சு சிசுரூஷ பண்ணினாதான் இனிமே எங்க காரியத்தை என்னால பண்ண முடியும். எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு யாரும் கிடையாது, நான் இங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரியானா ஒரே ஒரு வழி சொல்றேன், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், நான் இந்த ஜனங்களுக்கு வந்திருக்க கஷ்டத்தை முழுக்க போக்கி விடுறேன். மகாராஜா சூரியம் நபஷ்யந்தி ராஜதாரா ஆஹா, ராஜா அவனுடைய மனைவிகளை சூரியன் கூட பார்த்ததில்லை, அந்த மாதிரி புத்தி புத்தி வளர்ப்பா. அப்படி புத்தி புத்தி வளர்க்கக்கூடிய ராஜா பத்னிகள், ராஜா குழந்தைகள் எல்லாம் நடுரோட்ல பிறந்து வரணுமா? வளராது. அப்படி இருக்கக்கூடிய ராஜ குழந்தைய, ராஜகுமாரிய ஒரு காட்டுல மூங்கி புதருக்கு இடுக்கல உட்காந்து தபஸ் பண்ண ஒரு ரிஷி, எனக்கு கண்ணு தெரியல, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு, ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்குங்கிற சிரமமும் தெரியாது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். நீங்க உடனே பொண்ணை கேட்டுட்டே நான் என்ன பண்றதுன்னா, நானும் என்ன பண்ணுவேன், எனக்கு கண்ணு தெரியலேங்கிறார் அவர். இப்படி எல்லாரும் துக்கமயமான யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த சுகன்யா வாசல்ல விளையாடிட்டு இருந்தாங்க. பதிவிரதைகளை நினைச்சாலே எத்தனையோ ஜென்மான படியில பாவம் போகும். இந்த சுகன்யா விளையாடிட்டே இருந்தவள் நேரம் ஓடி வந்தால், அப்பாட்ட என்னால சம்பவிச்ச கஷ்டம் என்னாலே நிவர்த்தி ஆகட்டும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. உடனே ராஜாக்கு இஷ்டமே இல்லை. இப்ப தேசத்தை பாக்குறதா பொண்ணை பாக்குறதா? ராமருக்கு அப்படிதான் ஒரு தர்ம சங்கடம் வந்தது. ராமாயணம் கேட்டிருக்க இல்லைங்களா, ராமநவமியில சீதை யாரோ ஒருத்தர் சத்ரு தேசத்துல போய் இருந்தால் அவரையே ராமரை சேர்த்து விட்டா நீ சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தன் சொன்ன. அத மந்திரி சொன்ன உடனே சுவாமி என்ன சொன்னார், ஓஹோ சீதை மேல ஜனங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்கு, இப்ப சீதைய நமக்கு முக்கியமா ஜனங்கள் முக்கியமானா, ஜனங்கள் தான் முக்கியம், சீதைய திறந்து விடுவோம்னு தான் என்ன அப்படின்னா காட்டுக்கு கூட்டு போய் விட சொன்னான்னு ராமாயணம் போறது வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இந்த இடத்துல பொண்ணு முக்கியமா ஜனங்கள் முக்கியமா? ஜனங்கள் தான் முக்கியம். சரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கன்னியாம் கனக சம்பன்னாம்னு எந்த வேலையில புறப்பட்டான்னு தெரியல, வனபோஜனத்துக்கு கல்யாண லக்னத்துல புறப்பட்டாமல இருக்கு. அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மனசெல்லாம் ஒரே துக்கம் வருத்தத்தோட போயிட்டு வரேன்னு ஆத்துக்கு வந்துட்டான். ஆத்துக்கு பல வருஷம் ஆயிடுத்து. கண்ணு தெரியாத அந்த கணவனுக்கு அந்த சுகன்ய சிசுரூஷ பண்றாள். பாகவதம் அது ஒரு அற்புதமான காவியம், அதை வாசிச்சுட்டே இருக்கலாம். தன விஷயம் இருக்கு பாகவதத்துல, சொல்லாத விஷயம் எவ்வளவு இருக்கு. அவருக்கு கண்ணு தெரியாததுனாலே அவருக்கு குளிப்பாட்டி விடுறது, அவருக்கு ஆகாரம் கொடுக்கறது, சகல விதமான சிசுரூஷையும் பண்ணிட்டு இருக்க. இது சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அவள் தன் ஆத்துக்காருடைய வஸ்திரம், தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் ஒரு நதியில, கிட்டக்க இருக்கிற நதியில போய் தோச்சு, கந்தையானாலும் கசக்கி கட்டுனாள் ஔவையார். அது மாதிரி அந்நிய வஸ்திரத்தை கசக்கி புழிஞ்சு உணர்த்தணும். துணியல் துவைப்பதற்காக துணி துவைச்சுட்டே இருக்கா. அப்ப அஸ்வினி தேவர்கள்னு 2 பேர், அவ 2 பேரும் தேவ பிஷஜா. நம்பூர்ல கண் ஸ்பெஷலிஸ்ட், ஹிருதய ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு டாக்டரை சொல்றோம் இல்லையா, தேவலோகத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டர் யாரு? 2 பேர்னா அஸ்வினி தேவர்கள். அவ 2 பேரும் பெரிய டாக்டர். யௌ தேவானாஹம் பிஷஜௌ ஹவ்யவாஹௌ விவச்சன யௌ பிஷஜௌ டாக்டர்கள் 2. அவ 2 பேரும் ஆகாச மார்க்கமா வந்துட்டே இருந்தா. வந்துட்டே இருக்கிறதே இப்படி கீழே குனிஞ்சு பாக்குறா, ரொம்ப அழகா ஒரு பொண்ணு கீழே துணி துவைச்சு. அவ 2 பேரும் கீழே இறங்கினார்கள். இறங்கி அந்த பொண்ணை பார்த்து, ஏ பெண்ணே, இவ்வளவு அழகா இருக்கியே, துணியெல்லாம் துவைச்சுன்னு ஆத்துக்காரையெல்லாம் நன்னா செய்யறியே, நீ யாரு அப்படின்னாள்.
இல்ல செவன மகரிஷியுடைய பத்னி நான், என் பேர் சுகன்யான்னு பேரு. எங்க அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டார். இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னாள். அவ சொன்னா, அஸ்வினி தேவர்கள் அவ 2 பேரையும் பார்த்து, இந்த கண்ணு தெரியாத கணவனோட ஏன் கஷ்டப்படுறாய்? எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணினு தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போறோம். மனுஷலோகம் இல்ல, தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறோம். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு வந்ததே கோபம் அவளுக்கு. இங்க பார்த்தா தேவலோகத்துல இருந்து வந்தவாளா இருக்கேன், என்ன பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கேட்கிறியான்னு அந்த தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு இப்ப சபிக்கிறேன் பாருன்னு அப்படி ஜெயலத்தை எடுத்தாள். உடனே அஸ்வினி குமாரர்கள் சொன்னாள், அம்மா உன்னை பரீட்சை பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணினோம். இப்ப சொல்றேன், உங்க ஆத்துக்காருக்கு கண் பார்வையை தரோம், ஆத்துக்கார போய் அழிச்சுன்னு வாண்டாள். அவளுக்கு ரொம்ப நாளா ராத்திரிலாம் அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு விசிறினால விசிறி அவரை தூங்க பண்ணிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுவலாம். நம்ம ஆத்துக்காருக்கு கண்ணு தெரியாத பண்ணின பாவி நான் என்னாலதான் அவருக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தவள். உங்க ஆத்துக்காருக்கு கண் பார்வை தரேன் அப்படின்னு அவரு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள். இங்க அழிச்சுன்னு வாடினாவா. உடனே அங்க அழிச்சுன்னு வந்தார்கள். கைய பிடிச்சு ஆசிரமத்துல இந்த நதி தீர்த்துக்கு அழிச்சுன்னு வந்து அஸ்வினி தேவர்கள் ஒரு பச்சளைய கையில வச்சுன்னு இப்படி மருந்த தடவி ஒரு மந்திரத்தை சொல்லி அவருடைய 2 காதலையும் இந்த செவனருடைய 2 கண்கள்லையும் அப்படி பொழிஞ்சார்கள். ஒரு மந்திரத்தை சொல்லி, பச்சளைக்கு அப்படின்னா ஒரு சக்தி உண்டு. தென்னை மரக்குடி என்னன்னு ஒண்ணு தடவிக்கிறீங்களே, அதை யார் கண்டுபிடிச்சார்? யாரு பிரம்மா அவங்க கண்டுபிடிச்சாரா? இல்ல. ஆட்டை வெட்டி எலும்புகளெல்லாம் கசாப்பு கடைக்காரன் கட்டி கொடுக்குறான் மத்தியில, சர்க்கரை எல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு இலையால கட்டி கொடுப்பான். எப்போதும் வரக்கூடிய இலை கிடைக்கல, இந்த இலை கிடைச்சது. அந்த இலையில எலும்பெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி கொடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டான். அவ ஒரு நாள் எடுத்து சமைக்க மறந்து போயிட்டா. 2 நாள் கழிச்சு அந்த இலைய பிரிச்சு பார்த்தா அந்த ஆட்டு எலும்புகள் எல்லாம் ஒட்டி கொடுத்து. ஒட்டின உடனே அந்த வைத்தியம் தெரிஞ்சா, ஓஹோ இந்த மரத்தினுடைய இலையினால ரசத்தினால உடஞ்ச எலும்புகளை ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் புரிஞ்சுங்க. அது போல ஒரு சக்தி இருக்கு இந்த மந்திரத்தினால. ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே ஆஞ்சநேயர் கொண்டு வரலையா ஓஷதி பருவத்தம் ராமாயணத்துல பாக்கிறமே, நம்ம எல்லாரையும் அப்படித்தானே பொழுக்க வச்ச சஞ்சீவி ஹனுமார்னு பேரு. அது போல அந்த மந்திரத்தை சொல்லி இப்படி தடவினா 2 கண்ணு தெரிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா 2 கண்ணு தெரிஞ்சிடுச்சு. சுகன்யா சந்தோஷப்பட்டாள். நம்ம மாத்துக்காருக்கு கண் பார்வை பழைய எப்படி வந்துடுச்சு. பரம சந்தோஷத்தை. அஸ்வினி தேவர்கள் சொன்னாள், அந்த நதி இருக்கே, இந்த நதியில நீங்க அந்த நதியில போய் உங்க ஆத்துக்கார ஸ்நானம் பண்ண சொல்லுனாள். நதியில போய் ஸ்நானம் பண்ணினார். ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி தலைய தூக்கறார் செவனர். 3 செவனர் நிற்கிறார். அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் வந்தாங்க. அவ 2 பேரும் பட்டுன்னு உருவம் மாத்தின். 3 செவனர் ஒரே மாதிரி இருக்க, பளிச்சுன்னு 3 செவனர் நிற்கிறார். இப்ப இவளுக்கு யாரு உண்மையான கணவன்னு புரியல. புரியுறதா? அப்ப இந்த நதியில ஒரு மாலை ஒண்ணு வந்துட்டு இருந்தது, புஷ்ப மாலை. அந்த புஷ்ப மாலையை கையில் எடுத்துட்டாள். ஆகாசத்துல 33 தேவதைகளையும் பிரார்த்திச்சுட்டாள். அந்த புஷ்பஹாரத்தை கையில் எடுத்துட்டாள். ஹே தேவதைகளே, நான் என் கணவனை பூஜிப்பது சத்தியமாக இருக்குமே ஆகில், ஹே மாலையே, நீ உண்மையான என் கணவருடைய கழுத்தில் போய் விழுவாயாக. கண்ணை மூடி அப்படி தூக்கி விட்டறிஞ்சாள் பாருங்க. பழையபடி அவருடைய உண்மையான கணவருடைய கழுத்துல அந்த மாலை விழுந்தது. அப்பவும் அஸ்வினி தேவர்கள் தன் உருவத்தை மாத்திண்டு பழையபடியாக ஆகி, இந்த பரீட்சையே நீ பாஸ் பண்ணிவிட்ட, நீ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஆத்துக்கார் மேல அவ்வளவு பக்தியா இருக்காய் நீ அப்படின்னு அவர்கள் எல்லாரும் திருப்பி சந்தோஷத்தை அடைஞ்சு, கவலைப்படாதம்மா, உனக்கு 100 புத்திரன் பிறப்பார். அவன் சொன்னான், 100 பித்திரர்கள் பிறப்பார்கள், நிறைய யாகங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படிலாம் அஸ்வினி தேவர்கள் சொல்ல, உடனே சுகன்யா சொன்னாள், அவசியம் நாங்க யாகம் பண்றோம், எங்களுக்கு 100 குழந்தைகள் கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷம்.
அப்ப அஸ்வினி தேவர்கள் சொன்னார்கள், யாகம் பண்ணுங்க. இந்த யாகத்துல இந்த தேவேந்திரன், யாகங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய தேவேந்திரன் எங்களுக்கு ஹவிர்பாகம் இல்லாம பண்ணிவிட்டான். சில 33 தேவதைகள்ல சில தேவதைகளுக்கு யாகத்தினுடைய ஹவிர்பாகம் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். நீங்க எல்லாம் சிராத்தம் பண்ற, சிராத்தத்துல பிராமணெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வாத்தியார் சொல்லுவார், அந்த இலைக்கு முன்னாடி ஜலத்தை விட்டு ஒரு கோடா எழுப்பா, அந்த உதிரி சாதத்தை அது மேல அப்படியே உதுத்துன்னே பாப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா? அது என்ன மந்திரம்? அசோமபாஷ்சயே தேவாஹ யஜ்ஞபாக விவர்ஜிதாஹ. யஜ்ஞபாக விவர்ஜிதாஹ, யஜ்ஞபாகங்கள் கிடைக்காமல் விலக்கப்பட்ட தேவதைகள் உண்டு, அவளுக்கெல்லாம் அசோமபால்னு பேரு. அந்த அசோமபாலா இருக்கக்கூடிய ஹவிர்பாகம் கிடைக்காததான அந்த தேவதைகளுக்கு அன்னம் பிரதாசியாமி, நான் தேஷாம் அன்னம் பிரதாசியாமி, அவர்களுக்கு ஹவிர்பாகத்தை யாகத்துல இருக்கு பத்தியில தேஷாம் அன்னம் பிரதா. இன்னும் சொன்ன கதை சொல்லினே போற, மணி ஆயிட்டே இருக்கு. பாபா ஆத்துக்கு போனோம், புது வருஷம். யாரும் வேண்டான்னு கணவனே கண்கண்ட தெய்வம்னு உட்கார்ந்து சிசுரூஷ பண்ணி அவளுக்கு புத்திரனே இல்லாமல் அவர்கள் எல்லாருக்கும் நல்லபடியானபடி யாரும் கர்மா பண்ணாமல் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக அநாத சம்ஸ்காரமாக மேல போனவர்கள் உண்டே, அவர்களுக்கெல்லாம் ஸ்ராத்தத்துல பலி அன்னத்தை கொடுக்கறான் பிராமணன் எல்லாரும். அசம்ஸ்கிருத பிரமீதாயே தியாகின்ய, ஸ்ரீலிங்கம், தியாகின்ய யாக குலஸ்திரிய தாஸ்யாமி தேபியா விக்கிரம் அன்னம் தாபியஸ்ச பைத்திரிகம். அது மாதிரியான பதிவிரதைகளுக்கெல்லாம் அன்னத்தை கொடுத்தேன்னு சிராத்தத்துல பிராச்சீனா வீதி போட்டு அந்த பிதிருவர்ணமா சாப்பிட்டவருக்கு எதிர்த்தாப்புல சாதத்தை வைக்கிறான். இதெல்லாம் சிராத்தத்தினுடைய. அத மாதிரி அவன் சொல்றான், அஸ்வினி தேவர்கள் எங்களுக்கு யாகத்துல ஹவிர்பாகம் இல்லாத பண்ணிவிட்டான் தேவேந்திரன். நீங்க எல்லாம் யாகம் பண்ணும் போது எங்களுக்கு ஹவிர்பாகத்தை சேர்த்து கொடுங்கள். உடனே செவன மகரிஷியும் சுகன்யாவும் சொன்னால், கவலைப்படாதீர்கள், நான் யாகம் பண்ணுவேன், எங்க மாமனார் யாகம் பண்ண சொல்றேன், அந்த யாகத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஹவிர்பாகத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்ல அஸ்வினி தேவதைகள் அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பி போக, அதுக்கப்புறம் இந்த ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனா, நீ அப்பா பொண்ணோட அப்பா சரியாதி, அவன் என்ன பண்ணா, திடீர்னு அவனுக்கு பொண்ணு பாசம் வந்துடுச்சு. ரொம்ப அதாவது ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னா அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு தோணாது. அவளை பார்த்தாலே இவளுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குங்கிறதுனால பகவானை பிரார்த்திப்பான், அந்த பொண்ணுக்கு க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்திப்பான். அவன் என்ன பண்ணா, சரி ஏதோ ரிஷிக்கு கொடுத்துட்டோம், ரொம்ப நாள் ஆச்சே, பொண்ணதான் பாப்போன்னு வந்து பார்க்க வந்தா இவர் பலன்னு உட்கார்ந்து இருக்கார். 15 வயசு யுவாவா இருக்கார். பொண்ணு வேற 15 வயசு யுவதி ஆயிட்டா. கிட்டக்க வந்து பார்த்துட்டு அந்த ராஜா சொன்னான், பாகவதத்துல ஸ்லோகம்லாம் இருக்கு, என்னடி உன்னை ஒரு வயசான தாத்தாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்ப பலன்னு ஒரு பர்த்தாவோட இங்க கொடுத்தன பண்ற, நீ உன்னை வதம் பண்ணி விட்டமான்னு இந்த ராஜா. அவ்வளவு ஒழுக்கம் இந்த தேசத்துல இருந்தது, அவ்வளவு ஒழுக்கம். உடனே அந்த பொண்ணு சிரிச்சான். என்னடி சிரிக்கிறேன், நான் சொல்றேன், இப்ப உட்கார்ந்து இருக்காரு யுவாவா, இவர் உன்னுடைய மாப்பிளதான். அஸ்வினி தேவதைகள் வந்தால் அவ இந்த மாதிரி கண் பார்வையை கொடுத்தா எவ்வளவுமா. இப்ப நீங்க எல்லாம் கடையில வாங்கி சாப்பிடல, செவனப்பிராஷ், செவனப்பிராஷ் சாப்பிடல, அந்த மாதிரி ஏதோ இவன் எல்லாரும் அந்த பெயரை சொல்லி நம்மளை ஏமாத்தின்னு இருக்காங்க. அத சாப்பிட்ட உடனே எவ்வளமா ஆயிட்டாருவ அப்படின்னு சொல்ல பரம சந்தோஷத்தை அடைஞ்சு, அஸ்வினி தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கணும்னு யாகம் பண்றேன்னு மாமனாரும் யாகம் பண்ணினார், மாப்பிள்ளையும் யாகம் பண்ணினார். அப்ப யாகம் பண்ணும் போது அஸ்வினி தேவதைகளுக்கு ஹவிர்பாகத்துக்கு மந்திரம் சொன்னார் அத்வரியும். நிறுத்துங்கள்னா தேவேந்திரன் முடியாது, அவனுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கணும்.
அவனுக்கு ஆவிர்வாகத்துக்கு மந்திரம் சொல்லலாம். இப்ப பாருங்கள், நான் வஜ்ராயுதத்தை தூக்கி விட்டறிஞ்சான் தேவேந்திரன். செவனர் யாகம் பண்றார், சரியாதி யாகம் பண்றான். அவிர்வாகத்தை அப்படி தூக்கி விட்டு எடுத்து அப்படி அவிர்வாகத்துக்கு அப்படி கையில சுருக்க வச்சுட்டு மேல அவிர்வாகத்தை வச்சுட்டு இருந்தா வஜ்ராயுதத்தை தூக்கி விட்டேறிஞ்சான் பாருங்க. அந்த யாக பத்னியா உட்கார்ந்து இருந்திருக்கக்கூடிய சுகன்யா என்ன பண்ணினாள், தன்னுடைய கண் பார்வையினால பரம கோபத்தோட ஒரு ஹுங்காரம் பண்ணினாள். அந்த ஹுங்காரம் நேர போய் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தை உடைச்சி எரிஞ்சு 33 தேவதைகளும் சுகன்யா மேல புஷ்பத்தை கொண்டு வந்து கொட்டி, அம்மா உன்னுடைய பாதிவிரத்திய தபசு எப்பேற்பட்ட தபசு, உனக்கு நிகர் உண்டா, சதரசம் உண்டா, உன்னை நினைச்சாலே க்ஷேமம் அப்படின்லாம் சொல்ல. எதுக்கு சொல்ல வரேன், அப்பேற்பட்ட பதிவிரதையா உள்ள சுகன்ய சுந்தர காண்டத்துல சீதை ராட்சசிகள் மத்தியத்துல சுகன்யா செவனம் யதா, சுகன்யா எப்படி செவனரையே பின்தொடர்ந்தாலோ அது போல நானும் ராமனை ததாக மிக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுவிரதா அப்படின்னு சொல்ற சுந்தரகாண்டத்துல. வருஷ பொறப்புல அந்த சுகன்யையும் செவனரையும் நம்ம மனசார ஸ்மரிக்கிறோம் இன்றைய தினம். எப்படி இழந்ததான இளமையையும் கண் பார்வையையும் பழையபடி அடைந்தாளோ, செவனர் அடைந்தாரோ, கஷ்டங்களை முழுக்க மாக்கி எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பாதிவிரத்தியமாக எப்படி சுகன்ய பிரகாசிச்சாலோ, அந்த தம்பதிகள் இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் எல்லா விதமான மன கஷ்டத்தையும் போக்கி மன சந்தோஷத்தை கொடுத்து ஒரு இடத்துல கூட அழுகை இல்லாமல் பண்ணி துணை நின்ற துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பம் இன்று முதல் ஆரம்பம் என்ற நிலையை அந்த தம்பதிகள் கொடுக்கட்டும், வேணுகோபால சுவாமி கொடுக்கட்டும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். செந்திலாண்டவன் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பிரகாசிக்கட்டும். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि कल्याण रूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कंवादि दिव्यायुध सत्कराय वातालयाधीश नमो नमस्ते। यो वेदादो स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वर।